பிரதமர் ஏற்றிய கொடியில் இத்தனை சிறப்பா? அயோத்தியில் ஏற்றப்பட்ட காவி கொடி வெளியான பின்னணியில் இருக்கும் அதிசயம். அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் கடந்த நவம்பர் மாதம் பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றி வைத்தார். அயோத்தியில் ராமர் கோவிலில் கட்டுமான பணி 100% முடிவடைந்து விட்டது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடி ராமர் கோவில் மேலே சிறப்புமிக்க காவி கொடியை ஏற்றி வைத்துள்ளார். பிரதமர் மோடி ஏற்றி வைத்த காவி கொடி அதர்மத்தை வீழ்த்தி தர்மம் வெற்றி பெற்று விட்டது என்பதன் குறியீடுதான் என கூறப்படுகிறது. அயோத்தியில் பிரதமர் மோடி ஏற்றி வைத்துள்ள காவி கொடியின் சிறப்பம்சம் குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக விண்ணில் பறக்கும் பாராசூட் துணியால் இந்த கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பம், பலத்த காற்று, கனமழை என எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் தாங்கும் வகையில் இந்த காவி கொடிக்காகவே சிறப்பு பட்டு நூல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அயோத்தியில் பிரதமர் மோடி இந்த சிறப்பு வாய்ந்த காவி கொடியை ஏற்றுவதற்கு முன்பு இந்த கொடியின் தரம் குறித்து பலமுறை பரிசோதனை செய்யப்பட்டு கொடியின் தரம் உறுதி செய்யப்பட்ட பின்பே பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவிலின் மேல் கொடி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கிறது. சுமார் 22 அடி நீளம், 11 அடி அகலம் கொண்ட இந்த காவி கொடி அயோத்தி ராமர் கோவிலின் 161 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மேல் உள்ள 42 அடி கம்பத்தில் தற்பொழுது பட்டுளி வீசி பறந்து வருகிறது. கோவிலின் மூலஸ்தரான ராமரின் அறிவுத்திறன் மற்றும் வீரத்தை குறிக்கும் வகையில் இந்த கொடியில் சூரியன் ஒளிரும் வகையில் இடம்பெற்றுள்ள உருவம் மற்றும் கோவிதார மரத்தின் உருவத்துடன் ஓம் என இந்த கொடியில் பொறிக்கப்பட்டுள்ளது. ராமராஜ்யத்தின் கொள்கைகளான கண்ணியம், ஒற்றுமை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அயோத்தி ராமர் கோவில் மேல் பறக்கும் காவி கொடியை புனிதமாக கருதி வருகிறார்கள் ராம பக்தர்கள். பிரதமர் மோடி ஏற்றி வைத்த இந்த கொடி கம்பம் 360 டிகிரியிலும் சுழலும் வகையில் உருளைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றை கூட எதிர்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொடி. வட இந்தியாவில் நாகரா கட்டிடக்கலை என கூறப்படும் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட சிகரத்தில் மேல் இந்த கொடி உயர பறந்து வரும் அதே வேளையில் தென்னிந்தியாவின் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ள கோவிலை சுற்றி கட்டப்பட்டுள்ள கட்டிடம் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அயோத்தி ராமர் கோவிலில் கொடியை ஏற்றி வைத்து பேசிய பிரதமர் மோடி, இந்த காவி கொடி சாதாரணமானது அல்ல, போராட்டம், பக்தி, இந்திய நாகரிக மறுமலர்ச்சியின் சின்னமாக விளங்குகிறது. இதன் காவி நிறம், அதில் பொறிக்கப்பட்டுள்ள சூரிய வம்சத்தின் பெருமை, வரையப்பட்ட ஓம் என்ற எழுத்து, அதில் பொறிக்கப்பட்டுள்ள மந்தாரை மரத்தின் சின்னம், இவையெல்லாம் ராமராஜ்யத்தின் மகிமையை குறிக்கும் என தெரிவித்த பிரதமர், மேலும் இது வருங்கால தலைமுறையினருக்கும் ராமரின் உயரிய கொள்கைகளை பறைசாற்றும். அயோத்தி ஸ்ரீராமர் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய இடம். பாகுபாடு, வேதனை, கஷ்டம் இல்லாத சமூகத்தை நோக்கமாக கொண்டது இந்த கொடி. சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதே இதன் இலக்கு ஆகும். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா விளங்குகிறது. வரும் 2047 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.